வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கான கிளாஸ் வந்து கட் ஒர்க் ரோசஸ் தான். ஸோ இந்த ரோசஸை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. அந்த கிளாஸை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். கட் ஒர்க் ரோசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பார்ட்டை கட் பண்ணி போட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு ஃப்ளார் போடுறீங்கன்னா அந்த ஃப்ளார் டேரெக்டாக போடாமல், அதாவது ஒரே மாதிரி போடாமல் ஒரு பார்ட்டையும் கட் பண்ணி உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஒர்க் ரோசஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பில் சேம் அதே ஸ்ப்ரில்லை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரில்லுக்கு மேலே ஒரு டிப்பு போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரில்லை சுற்றி 3 கர்வ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் வந்து கட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளாரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி போடாமல் தனித்தனியாக கட் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் கட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் சேம் செகண்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டிப்ஸ் தான். ஸோ அந்த 3 லைன் போட சொன்னல, அது உங்களுக்கு ஒரு டிப்ஸு தான். இப்போது இந்த பெட்டல்ஸ்க்கு மிடில் டாட் வச்சுக்கோங்க. கீழேயும் டாட் வச்சுக்கோங்க. இப்போது மேலேருந்து கீழே ஒரு கர்வ், கீழேருந்து மேலே ஒரு கர்வ், இது ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி மேலே ஒரு கர்வ். ஸோ அவ்வளோதான். சேம் அடுத்த பெட்டல்ஸும் அதே மாதிரி தான் போடணும். பட் இந்த பெட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி போட்ட பெட்டல்ஸ்க்கு மேலே வரணும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். நான் போடுறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் சென்டரில் டாட் வச்சுட்டு அந்த பெட்டல்ஸ்லாம் முடியுதுல்ல ஒரு எட்ஜ், இதோ இப்போ நான் போடுறேன்ல, இந்த இடத்துல அப்படியே ஒரு பெண்டு மாதிரி கொண்டு வந்து திரும்ப ஒரு கர்வ் வந்து போட்டு அப்புறம் மேலே ஒரு கர்வ் போட்டு இந்த 2 கர்வையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி இந்த கட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாரை வந்து போட்டுகிட்டே போகலாம். ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பு சேம் தேர்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் ட்ரா பண்ணணும் அது எல்லாமே ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். நான் போடுறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் வந்து போடணுன்னு சொன்னேன்னா, பட்டு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டெப்பை நான் சொன்னேன். ஸோ எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதால் நான் வந்து அப்படியே போட்டுப்பேன். ஸோ இப்போ கூட பாருங்கள், மிடில் மட்டும் தான் டாட் வச்சுருக்கனே தவிர அந்த கீழே வந்து 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் வந்து நான் டாட் வைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். பட் ஒன்னோட ஒன்று டச் ஆகக்கூடாது. ஒரு பெட்டல்ஸ்க்கும் இன்னொரு பெட்டல்ஸும் டச் ஆகாமல் போடுங்க. ஒரு டிப்பு போகிற அளவுக்கு, உங்களோட மெஹந்தி டிப்பு போகிற அளவுக்கு மட்டும் கேப் இருந்துச்சுன்னா போதுமானது. இந்த கட் ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிப் போகிற அளவுக்கு கேப் விட்டு தான் போடணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளாரு. ஒன்று மேலே ஒன்று தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா அடுத்த பெட்டல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த பெட்டல்ஸ்க்கு மேலே இருந்து தான் லைன் போடணும். மேலே இருந்து எடுத்துட்டு இன்னொரு பெட்டல்ஸ்க்கு உள் பக்கமாக வந்து அந்த லாஸ்ட்டை முடிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் பெட்டல் மேலேருந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பெட்டல்ஸோட உள் பக்கத்தில் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து எல்லாமே நான் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் வந்து கட் ஒர்க் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோசஸும் அதே சொல்கிற மாதிரி தான் நிறைய டிசைன்ஸு, நிறைய ஃப்ளார் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும்.
ஸோ கட் ஒர்க்னா கட் பண்ணி போடுறது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் கட் ஒர்க். நீங்க இந்த பெட்டல்ஸ் எல்லாமே திக் பண்ணி முடிச்சுட்டு, லாஸ்ட்டா அந்த மேல இருக்க பெட்டல்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க அப்டின்னா, லைட்டா அந்த எட்ஜ்ல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா இழுத்து விட்டீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ நான் இழுத்து விடுறேன்ல, சும்மா ஆல்ரெடி போட்ட அந்த பேஸ்ட்லேருந்து சும்மா லைட்டா ஷார்ப்பா இப்படி இழுத்து விட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ளார் வந்து நான் முடிச்சுட்டேன். ஸோ செகண்ட் ஃப்ளார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் அதே ஃப்ரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு சேம் அதே ஃப்ரில்ல ட்ரா பண்ணிட்டு, மேலே வந்து அந்த ஃப்ரில்ல சுற்றி வந்து 3 லைன் வந்து ட்ரா பண்ணோமா, 3 கர்வ் லைன். இப்போ வந்து 5 கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ண போறீங்க. ஸோ இதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். மேலே வந்து 3 கர்வ் லைன் போட்டதால நீங்கள் வந்து ஸ்ப்ரில் வந்து சின்னதாக போட்டீங்க. இப்போது 5 கர்வ் லைன் போட போகிறதால ஸ்ப்ரில் வந்து பெருசாக போடணும். ஸோ இது ஒரு டிப்ஸு. சின்னதாக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ப்ரில் வந்து சின்னதாக போடுங்க. ஃப்ளார் எனக்கு கொஞ்சம் பெருசாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரில்ல வந்து பெருசாக போடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நான் வந்து இந்த 5 பெட்டல்ஸையும் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே திரும்ப ஒரு கர்வ், அந்த பெட்டல்ஸ் வந்து என்ன சைஸில் இருக்கோ சேம் அதே சைஸில் சுற்றி வந்து நான் கர்வ் வந்து திரும்ப போட்டுட்டு வரேன். இப்போ அதுக்கு மேலே சி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் போடலாம். பட் 3க்கு மேலே போடாதீங்க. ஸோ 1ஓட நீங்கள் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். இல்லை 2 பெட்டல்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை 3 பெட்டல்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் சேம் நான் வந்து ஸ்ப்ரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் அந்த 5 கர்வ் வந்து அந்த ஸ்ப்ரில்ல சுற்றி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது சி வந்து மேலே போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த பெட்டலுக்கு மேலே ஒரு டிப் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு செகண்ட் ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போது சி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் நிலா அந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போ தேர்டும் அதே மாதிரி அந்த செகண்ட் பெட்டல்ஸை சுற்றி தேர்ட் பெட்டல் போடுறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சின்ன பெட்டல், அப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் பெருசு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு அதை சுற்றி வந்து பெரிய சீயாக போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கட் ஒர்க் வந்து ரொம்ப 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 ஈஸி. இப்போ வந்து நீங்கள் உள்ளே எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ப்ரெஷரில் ஃபில் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உள்ளார ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக உள்பக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளார் ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ப்ரெஷரில் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் பெட்டல்ஸ் வந்து நான் உள்பக்கமாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு போட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி அந்த நிலா ஷேப்புக்கு வெளியே லைன் கொடுக்காம உள்ளே வந்து திக்கான லைன் போட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுக்கு மேலே அவுட்டரில் ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி கர்வ் அந்த ஃப்ளார் என்ன சைஸுக்கு இருக்கோ அதே சைஸுக்கு வந்து போடுங்க. நீங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரோ பெட்டல்ஸோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் கொடுத்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 2 ரோ கொடுத்தாலும் அழகாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் போடலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. தேர்ட் ஃப்ளாரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் அதே ஸ்ப்ரில்ல ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்லேயும் சேம் அதே ஸ்ப்ரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவும் சேம் அதே அந்த ஸ்ப்ரில்ல சுற்றி 5 ஈக்குவல்
குட்டி குட்டி கர்வ் வந்து ட்ரா பண்ணிட்டு, நம்ம யூ பார்த்தோம்ல, ஸோ அந்த யூ வந்து பெருசா போட போறீங்க. யூ மாதிரி ஒரு ஷேப்பு. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, மேல வந்து சி மாரி சி வந்து இப்படி லைட்டா ஹாஃப் சி மாரி தானே இருக்கும். ஸோ அத போட்டு கனெக்ஷன் பண்ணோம். கீழ வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா இருக்க மாரி பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் யூ ஷேப்ப வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். கொஞ்சம் அகலமா இருக்க மாரி பார்த்துக்கோங்க இந்த பெட்டல்ஸு. பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் கூட இல்ல, ஒரு 3/4 சர்க்கிள் அந்த மாரி இருக்கும். ஸோ இப்போ உள்ள வந்து அதே மாதிரி யூ ஷேப்ப வந்து உள்ள வந்து சின்னதா போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேல வந்து என்ன பண்றீங்கன்னா, சேம் நான் சொன்ன மாரி கர்வ் வந்து போட்டுக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ்க்கும் மேலயும் இந்த மாரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல அந்த கோபுரம் ஷேப்ல நம்ம ஒரு ஃப்ளார் போடுவோம்ல, ஸோ அந்த ஃப்ளார அழகா ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அந்த பெட்டல்ஸ. ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ண போறோம். அந்த சின்ன பெட்டல்ஸ் இருக்குல்ல உள்ள, அந்த யூ சின்ன யூ குடுத்தோம்ல, ஸோ அந்த யூவ மட்டும் ஃபில் பண்ணுங்க. அவுட்டர்ல இருக்க அந்த பெட்டல்ஸ ஃபில் பண்ணிக்கோங்க. கோபுரம் ஷேப்ல இருக்குல்ல, ஸோ அந்த பெட்டல்ஸ். நான் சொல்றது மட்டும் தான் போடணும் அப்படின்னு இல்ல. பட் நான் சொல்ற இந்த 5 கட்டு வரைக்கும் நீங்க போடலாம். நீங்க எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தாலும், உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்க இந்த மாரி ஒரே ப்ரெஷர குடுத்து நீங்க ஃபில் பண்ணலாம். இல்ல உள்ளார வந்து நீங்க இந்த மாரி திக் லைனா போட்டுட்டு அதுக்கப்புறமும் ஃபில் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம். இப்போ 4த் ஃப்ளார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரில் எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியலனா, ஸ்ப்ரில் கிளாஸ்ல போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். செகண்ட் ஸ்டெப்ல சேம் அதே ஸ்ப்ரில்ல ட்ரா பண்ணிட்டு, அந்த ஸ்ப்ரில்ல சுத்தி 5 கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா, அந்த டபிள்யூ ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப் இருக்க மாரி ஒரு ஃப்ளார் இல்லன்னா 3 ஷேப்புன்னு கூட சொல்லலாம். அந்த ஃப்ளார வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து பேசிக் ஃப்ளார்ஸ்ல வந்து ஈஸியா சொல்லியிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ 3rd ஸ்டெப்ல சேம் செகண்ட் ஸ்டெப்ல என்னலாம் பண்ணமோ அது எல்லாமே 3rd ஸ்டெப்ல ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பெட்டல்ஸ்க்கு மேல ஒரு டிப்பு போற அளவுக்கு கேப் விட்டுட்டு, நீங்க இந்த மாரி சுத்தி கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது ரொம்ப நெருக்க போட்டுட்டேன். அதனால என்ன பண்றேன், அதுக்கு மேல இன்னொரு லைன் போட்டுட்டு, என்னோட எம்ப்டி டிப் இருக்குல்ல, ஸோ அந்த எம்ப்டி டிப்ப வச்சு நான் என்ன பண்றேன்னா, அந்த லைன வந்து எடுத்துடுறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த லைன எடுத்துட்டு நான் சுத்தி வந்து ஆல்ரெடி கோபுரம் பெட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ அத வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அத எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நீங்க போடுற லைன் எப்பவுமே தின் லைனா தான் போடணுமே தவிர, எடுத்த உடனே ரொம்ப திக்கா ட்ரா பண்ணிறக்கூடாது. ஸோ இப்போ அந்த 3 ஷேப், டபிள்யூ ஷேப் சொன்னேன்ல, அதுக்குள்ள குட்டி குட்டியா வரைஞ்சுக்கோங்க. அதே ஷேப்ல வரைஞ்சிட்டு உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் குடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து 5த் ஃப்ளார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்ல சேம் அதே ஸ்ப்ரில்ல ட்ரா பண்ணிக்கோங்க.
ட்ரா பண்ணிட்டு கீழ ஒரு கர்வ் மாரி போட்டு யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டு, அந்த யூ ஷேப்க்குள்ள ஒரு 2 லைன் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 2 லைனுக்கும் மிடில்ல இருக்க அந்த பேஸ்ட்ட வந்து உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு எடுத்துருங்க. ஸோ, இப்ப நான் எடுத்திருக்க மாதிரி. ஸோ, நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸ்வில் ட்ரா பண்ணிட்டு, அந்த ஸ்வில்லுக்கு கீழ அந்த ஸ்வில்லோட சைஸ்லயே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ யூ ஷேப் போட்டுட்டு, அந்த யூ ஷேப்புக்குள்ள ஸ்லாண்டிங்கா 2 லைன் மாரி ட்ரா பண்ணிட்டு, அந்த 2 லைனுக்கும் நடுவுல இருக்கும்ல மேல. ஸோ, மேல் பக்கம் இருக்கிற அந்த பேஸ்ட்ட வந்து எடுத்துருங்க. ஸோ, இப்போ சேம் அந்த ஸ்வில்லுக்கு மேல பேலன்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம கர்வ் வந்து போட்டுட்டு, அதுக்கு மேல அந்த கோபுரம் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ, இப்போ இந்த யூ ஷேப் போட்டோம்ல, இந்த யூ ஷேப்ப சுத்தி ஒரு 4 கர்வ் வந்து போட்டுட்டு, நம்ப அந்த கோபுரம் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ, அவ்ளோதான். ரொம்ப, ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்க அந்த ஸ்வில்லுக்கு மேல ஒரு கர்வ் போட்டிருக்குல்ல, ஸோ, அது நீங்க இன்னும் கொஞ்சம் சின்னதா கூட போடலாம். சின்னதா போட்டுக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா பெட்டல்ஸும் ஒரே சைஸ்ல இருக்கும். ஸோ, ஸ்வில் போட்டுட்டு, ஸ்வில்லுக்கு கீழ ஒரு டிப்பு போற அளவுக்கு கேப் விட்டுட்டு, ஒரு கர்வ் ஒண்ணு ட்ரா பண்ணிட்டு, யூ ஷேப் போட்டுட்டு, அந்த யூ ஷேப்புக்குள்ள 2 லைன் போட்டுட்டு, இப்போ இந்த ரோஸ் மாரி இருக்குல்ல, அந்த சென்டர் பார்ட்ஸ சுத்தி நான் வந்து ஒரு 5 கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு, நீங்க இப்போ அத சுத்தி வந்து இந்த கோபுரம் ஷேப் பெட்டல்ஸ வந்து போட்டுக்கலாம். ஸோ, இந்த மாரி நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ, இப்போ உள்ள வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ, அவ்வளோதான். இந்த கட் ஒர்க் ரோசஸ் வந்து இப்படி தான் போடணும். நீங்க இந்த ஷேப் தான் போடணும் அப்படின்னு இல்ல. நான் போட்டதையும் போடணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் நீங்க ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஃப்ளார் வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ கட் ஒர்க் கிளாஸஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்க இதுதான் போடணும் அப்படின்னு இல்ல. இந்த 5 ஃப்ளாரையும் போடுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஃபரெண்ட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க ஓனா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ரோஸஸோட சென்டர் பார்ட்ஸ் போட்டு, அத வச்சு எப்படி வந்து ரோஸஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற கிளாஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ் ரொம்பவே டீட்டெயிலா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கட் ஒர்க் ரோஸஸ் வந்து முடிஞ்சுது. இந்த கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டேட் வந்து நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நான் என்ன டிசைன்லாம் போடுறேனோ அதெல்லாம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் ஒர்க் ரோஸஸ் வந்து எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்றத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்ட் 3 வந்து லோட்டஸ் தான். இந்த லோட்டஸ்ல சேம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மொட்டுலருந்து அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரியிற வரைக்கும் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஈஸி டிப்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரோஸை விட லோட்டஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லோட்டஸை தான் விரும்பி கேட்குறாங்க. ஸோ அதனால லோட்டஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்ட் 1 வந்து நான் போட்டிருக்கேன். ரோஸஸ் வந்து எப்படி ஒரு சென்டர் பார்ட்டை வச்சு ரோஸஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ இப்போ இந்த லோட்டஸை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த லோட்டஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து திலகம் ஷேப் தான். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த திலகம் ஷேப் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, ஒரு யூ மாதிரி ஒரு ஷேப் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கீழே பெருசாக போட்டுட்டு மேலே வந்து வி மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாரி நீங்க ஜஸ்ட்டு இது ப்ராக்டிஸ்க்காக மட்டும் தான். இல்ல உங்களுக்கு வந்து ஈஸியா வரும் அப்டின்னா, நீங்க இந்த திலகம் ஷேப் வந்து ஈஸியா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூ, வி இது 2த்தையும் கனெக்ஷன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு திலகம் ஷேப் வந்து கெடைச்சிரும். இன்னொரு விஷயம் நீங்க ஒரு லைன் போட்டுட்டு, அந்த லைனுக்கு மேலருந்து கீழ இப்படி நீங்க கர்வ் மாரி கொண்டு வந்தாலும் 2 பக்கத்துலயும் உங்களுக்கு திலகம் ஷேப் ஈஸியா கெடைச்சிரும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்லயும் சேம் நான் திலகம் ஷேப்ப ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லோட்டஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த திலகம் ஷேப் தான். இப்போ அந்த திலகம் ஷேப்க்குள்ள ஒரு ஒய் மாதிரி ஒரு சிம்பல வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் தேர்ட் ஸ்டெப்லயும் நான் வந்து அதே திலகம் ஷேப் ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஒய் சிம்பல ட்ரா பண்ணிட்டு, அந்த ஒய்க்கு கீழ நான் டாட் வச்சுக்கிறேன். இப்போ அந்த திலகம் ஷேப்க்கு கீழ நான் ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டு, அந்த ரவுண்டுக்கு கீழ இந்த மாதிரி 2 லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு மொட்டு மாதிரி இருக்கா? ஸோ நம்ம இந்த ரோஜா மொட்டுலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து பட்டுன்னு சொல்லுவோம். லோட்டஸ் பட் அப்படின்னு சொல்லலாம். லோட்டஸ், பேபி லோட்டஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ 4த் ஸ்டெப்ல சேம் அதே மாதிரி திலகம் ஷேப் ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஒய் ஷேப்ல போட்டுட்டு, நடுவுல வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேல கோபுரம் ஷேப் மாரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழ தான் வந்து நீங்க கொஞ்சம் பக்கத்துல டாட் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு 2 கர்வ் போட்டுட்டு, மேலேருந்து கீழ இந்த மாரி 2 லைன் வந்து இப்படி கிராஸா வர மாரி ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது அந்த திலகம் ஷேப் கூட நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். கனெக்ஷன் பண்ணிட்டு கீழ வந்து ரவுண்டு போட்டு சேம் தேர்ட் ஸ்டெப்ல என்ன வந்து போட்டோமோ அதே போட்டுட்டு அவுட்டர்ல வந்து இந்த மாரி திக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ தான் கொஞ்சம் இந்த லோட்டஸ் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது? கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு வந்துட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இது மாரியும் நீங்க லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணலாம். செகண்டா வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, சேம் செகண்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த திலகம் ஷேப் வந்து நீங்க கீழ வந்து நல்லா கொஞ்சம் அகலமா இருக்க மாரியும், மேல வந்து கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்க மாரியும், கொஞ்சம் ஷார்ப்பாவும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த லோட்டஸ்க்கு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்லயும் சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போட்ட திலகம் ஷேப் ட்ரா பண்ணிட்டு, அந்த திலகம் ஷேப்க்கு பக்கத்துல மேல கோபுரம் மாரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழ 2 டாட் வந்து வச்சுக்கோங்க. ஈஸி ஸ்டெப் இது எல்லாமே ஒரு டிப்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சேம் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணமோ, அதே மாரி 4த் ஸ்டெப்ல போட்டுட்டு, அந்த டாட் வச்சோம்ல, அத வந்து கர்வ் மாரி போட்டு கனெக்ஷன் பண்றோம். இந்த திலகம் ஷேப் கூட அந்த கர்வ் மாரி போட்டுட்டு, கீழ மேலருந்து கீழ வந்து ஒரு லைன வந்து கனெக்ஷன் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல ஒரு பெட்டல்ஸு. ஸோ அந்த பெட்டல்ஸோட சென்டர்ல கொஞ்சம் கேப் விட்டு டாட் வச்சு கர்வ் மாரி போட்டுட்டு, கீழ வந்து லைன் ட்ரா பண்றோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். திலகம் ஷேப் ட்ரா பண்றீங்க. மேல அந்த திலகம் ஷேப்புக்கு மேல டாட் வைக்காம, அந்த ஷார்ப் எட்ஜ்க்கு கீழ கொஞ்சம் தள்ளி டாட் வச்சுட்டு, அத வந்து இப்டி கர்வ் மாரி போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, இப்போ இந்த எட்ஜ்ல இருந்து இந்த திலகம் ஷேப் கூட இப்டி கனெக்ஷன் பண்றீங்க அவ்ளோதான். இப்போ இதனோட சென்டர்ல கொஞ்சம் தள்ளி சேம் அதே மாதிரி டாட் வச்சு கர்வ் போட்டு கீழ வந்து கனெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் பெட்டலோட சென்டர்ல டாட் வச்சுட்டு கர்வ் மாரி போட்டுட்டு கனெக்ஷன் பண்ணணும். இந்த திலகம் ஷேப் கூட. ஸோ அவ்வளோதான். கீழ வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இந்த லோட்டஸ். இப்போ உள்ளார வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து சும்மா இப்படி லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, சர்க்குலர் ஷேடிங்ஸ் படிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த சர்க்குலர் ஷேடிங்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஷேடிங்ஸ் கொடுத்துக்கணும் சாரி. ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து டாட் வச்சுட்டு சுற்றி வந்து திக்காக ஃபில் பண்ணணும் அவ்வளோதான்.
ஸோ இந்த லோட்டஸ் ரொம்ப 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 ஈஸி. இந்த ஈஸி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. ஸோ அதை நான் சொல்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சேம் திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு சேம் திலகம் ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு திலகம் ஷேப்புக்கு மேலே மேலே டாட் வைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கீழே டாட் வச்சு 2 கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு சேம் திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் 2 டாட் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கர்வோட எட்ஜிலேருந்து இந்த திலகம் ஷேப் கூட இப்படி கிராஸாக வர மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடாமல் கொஞ்சம் வளைச்ச மாதிரி போட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். சேம் இப்போ ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு சென்டருக்கும் பக்கத்தில் டாட் வச்சுட்டு கர்வ் மாதிரி போட்டு திலகம் ஷேப் கூட கனெக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த 3 பெட்டல்ஸுமே நீங்கள் ட்ரா பண்ணணும். சேம் உள்பக்கமாக நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ஒரே ஒரு பெட்டல்ஸ்குள்ளே இருந்து மட்டும் வர மாதிரி பண்ணோம். இப்போ வந்து எல்லா பெட்டல்ஸுமே உள்ளார இருந்து வர மாதிரி போட்டிருக்க எல்லா பெட்டல்ஸுமே அப்படி லைட்டாக வந்து இழுத்து விடுறோம். உள்பக்கமாக இழுத்து விட்டு டாட் வச்சுட்டு அவுட்டரில் வந்து திக் லைன் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ளாரு. இந்த லோட்டஸ் ரொம்ப 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 ஈஸி. இதெல்லாம் நான் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸி ஸ்டெப்பாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸில் நான் வந்து ஒரு 3 லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். இது எல்லாமே நானாகவே கற்றுக்கிட்டது தான். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய தூரம் வந்து சர்ச் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் போடுவேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லோட்டஸில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மேலே போட்ட மாதிரியே திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த திலகம் ஷேப்புக்கு கீழே மேலே ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த ஷார்ப் எட்ஜுக்கு கீழே ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி 2 பக்கமும் டாட் வச்சுட்டு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1/4 இன்ச்சு தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் ரொம்ப கம்மியான கேப்பில் டாட் வச்சுட்டு கர்வ் போட்டு இப்போ அந்த கர்வ் மேலே இருந்து கீழே இந்த திலகம் ஷேப் கூட கனெக்ஷன் பண்ண போகிறீங்க. சேம் இந்த பெட்டல்ஸ்க்கு சென்டரில் பக்கத்தில் டாட் வச்சுட்டு அகைன் அதே ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தேர்ட் பெட்டல்ஸும் அதே மாதிரி தான். இந்த பெட்டல்ஸ்க்கு சென்டரில் டாட் வச்சுட்டு கர்வ் போட்டு திலகம் ஷேப் கூட இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். கீழே வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார் பார்க்க எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப குறுகின மாதிரி இருக்குது, பார்க்க வந்து சின்னதாக இருக்கா? ஸோ இப்போ லைட்டாக இப்படி மலர்ந்து வர மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஸோ உள்பக்கமாக ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. இப்படி கர்வ் மாதிரி ஒரு லைன் ஃபஸ்ட்டு பெட்டர்லேருந்து இழுத்து விட்டுட்டு உள்ளார வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லோட்டஸ்க்கே அதுதான் அழகு. டாட் வச்சுட்டு நீங்கள் அந்த ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த லோட்டஸு. இந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு. செகண்ட் ஃப்ளாருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் அதனால அந்த ஃப்ளார் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சேம் திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் டாட் வச்சோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து டாட் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக வைக்க போகிறோம். அந்த டாட்டை வந்து தள்ளி வைக்க போகிறோம். இந்த திலகம் ஷேப்புக்கு மேலே இருந்து கொஞ்சம் கேப் விட்டு கீழே கொஞ்சம் பெருசாக டாட் வச்சுக்க போகிறோம். தள்ளி டாட் வச்சு இப்போ கர்வ் போட்டு இந்த திலகம் ஷேப் கூட இப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோம். கிராஸாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடாமல் கர்வ் லைன் மாதிரி லைட்டாக போட்டு கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல்ஸ்க்கு சென்டருக்கு பக்கத்தில் டாட் வச்சுட்டு, ஸோ நான் சொல்கிறது புரியலனாலும் ப்ளீஸ் நான் பண்ணுறதை பாருங்கள், நான் போடுறத வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதான் திலகம் ஷேப்பை சுற்றி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் கொடுக்கணும் இந்த லோட்டஸ்க்கு. இப்போ உள்பக்கமாக இந்த மாதிரி ஒரு லைன் இழுத்து விடுங்க.
கீழே டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளாருக்கும், இந்த ஃப்ளாருக்கும் எவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளார் வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டியா இருக்கு. இப்போ தான் மலர்ந்த மாதிரி இருக்கு. பட் இந்த செகண்ட் ஃப்ளார் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பெருசாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் அழகா, நல்லா கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கா? ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப்ல ஃபர்ஸ்ட்டு டாட் வச்சோம். அடுத்து 1/2 இன்ச்சு கேப்ல வச்சோம். 3 என்ன பண்ண போறோம்னா, மேல் பக்கமா கர்வ் போட போறோம். ஸோ இவ்ளோ நேரம் வந்து சைட்ல கர்வ் வந்து போட்டோம். இப்போ இந்த கர்வ டாட் எல்லாம் எதுவும் வைக்காம, இந்த திலகம் ஷேப்புக்கு கொஞ்சம் கீழ கேப் விட்டு, இப்டி மேல பார்த்த மாரி 2 பக்கமும் கர்வ் ட்ரா பண்ணிட்டு, அந்த கர்வோட எட்ஜ்ல இருந்து இந்த திலகம் ஷேப் கூட ஜாயின் பண்ணணும். கனெக்ட் பண்ணணும் அவ்ளோதான். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல்ஸுக்கு சென்டர்ல இருந்து அகைன் மேல பார்த்த மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவும் அகைன் மேல பார்த்த மாரி ஒரு கர்வ் மாரி போட்டுட்டு, இந்த திலகம் ஷேப் கூட இப்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ளார் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. நான் 3ஆ போட்டேன்ல. ஸோ அந்த ஃப்ளார் எனக்கு வந்து நான் 3ஆ போடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஆனா அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ்ல அந்த லோட்டஸே எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாமே நானா இத்தனை வருஷத்துல நான் எப்படி ஈஸியா போட்டு பிராக்டிஸ் பண்ணனோ, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இப்போ உள்ள வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் குடுத்துட்டு டாட் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப 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 மைன்யூட்டான விஷயங்கள் தான். ஸோ இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் எங்க எங்க நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க இத எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த 3 மைன்யூட் டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு எது போட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்றத நீங்க தான் வந்து பிராக்டிஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த மாரி நீங்க ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த லோட்டஸ் பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு 3 லோட்டஸுமே. இந்த 3வது லோட்டஸ் பார்த்தீங்கன்னா, அழகா விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அவுட்டர்ல திக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் எங்கெங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ் இருக்குல்ல, ஸோ இத வந்து நான் பார்டர் லைனுக்கு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்டர்ஸ்ல போயிட்டு நம்ம பெருசு பெருசா போட்டா அது இடம் பத்தாது. அதனால இந்த மாரி ரொம்ப பக்கத்துல டாட் வச்சுட்டு நான் பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். செகண்ட் இருக்க லோட்டஸ் வந்து கிளையண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் லோட்டஸ் பெருசா இருக்கணும், கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா செகண்ட் வந்து போடுவேன். 3 லோட்டஸ் வந்து மண்டலா டிசைன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டிசைன்ல வந்து இந்த 3 லோட்டஸ போடுவேன். பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். ஏன்னா அந்த 3 லோட்டஸ் வந்து நல்லா யூனிக்கா தெரியும். நீங்க எங்கெல்லாம் சிங்கிளா போட போறீங்களோ, அப்ப இந்த 3ஆ போட்டிருக்க லோட்டஸ போட்டு ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து லோட்டஸ் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இந்த லோட்டஸ்லயே வந்து கட் ஒர்க் லோட்டஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். பட் ஆனா ஃபுல் வீடியோவுமே நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால உங்களுக்காக நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கட் ஒர்க் லோட்டஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லோட்டஸ்க்கு எப்பவுமே அந்த திலகம் ஷேப்ப ட்ரா பண்ணிட்டு, அதுக்கு கீழ இருந்து தான் வந்து நம்ம அடுத்த பெட்டல்ஸ் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திலகம் ஷேப்புக்கு கீழ இந்த மாரி 2 பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டு கர்வ் ட்ரா பண்ணிட்டு, அந்த கர்வ்ல இருந்து திலகம் ஷேப் கூட கீழ வந்து இந்த மாரி பெரிய கர்வ் லைன் மாரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த திலகம் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, கீழ இப்ப நான் போட்டேன்ல, திலகம் ஷேப்க்கு கீழ ஒரு கர்வ் மாரி போட்டு, அந்த கோபுரம் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணேன்ல, ஸோ அத பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சைட்ல இருக்க பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சேம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த லோட்டஸ் எப்படி போடணும்னு பார்த்தோம்ல, ஸோ அதே மாரி தான். பட் இங்க வந்து கேப் விட்டு விட்டு போட போறோம். அதுதான் வந்து டிஃபரன்ஸு. கட் பண்ணி போட போறோம். அப்புறம் உள்ளார வந்து என்ன பண்ண போறோம்னா, திரும்ப இந்த திலகம் ஷேப்பையே வந்து கொஞ்சம் சின்னது, அதுக்குள்ள அத விட சின்னது. கீழ இருக்க இந்த கோபுரம் ஷேப்ல, அந்த கோபுரம் ஷேப் மாரி சின்ன கோபுரம் ஷேப் வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாரி ட்ரா பண்ணிட்டு உள்ள வந்து ஃபில் பண்ண போறோம்.
ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ்க்கும், செகண்ட் லோட்டஸ்க்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சென்டர்ல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளோதான். ஸோ சேம் ஃபர்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் ட்ரா பண்ணிட்டு, கீழ வந்து இந்த மாரி திலகம் ஷேப்க்கு கீழ கொஞ்சம் கேப் விட்டு, மாரி போட்டுட்டு, அதுக்கு மேல நீங்க அந்த கோபுரம் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிட்டு, இப்ப வந்து சைட்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சைட்ல கொஞ்சம் கேப் விட்டு போட்டுட்டு, கீழ திலகம் ஷேப் வரைக்கும் 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட பெட்டல்ஸ்க்கு சென்டர்ல அடுத்தடுத்த பெட்டல்ஸ் போடுங்க. ஸோ அவ்வளோதான். கீழ இந்த மாரி 2 சைடும் லைட்டா போட்டுக்கோங்க. 2 சைடும் சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாரி போட்டுக்கோங்க. இப்போ மேல வந்து திலகம் ஷேப் மாரி போட்டோமா, இங்க வந்து இப்டி 2 லைன் கிராஸா ஒரு ஒய் மாதிரி. ஸோ இந்த மாரி 2 லைன் பெருசா வரைஞ்சுக்கோங்க. இந்த திலகம் ஷேப்ல சேம் கிராஸா 2 லைன் அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாவே வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் சேம் பக்கத்துல செகண்ட் ஸ்டெப்பா இது ஃபுல்லுமே ட்ரா பண்ணிட்டு, நான் வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் குடுக்க போறேன். ஸோ அது எப்படி பண்றேன், என்ன அப்படின்றத நீங்க மைன்யூட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். நீங்க அவுட்லைன் குடுத்துட்டு, உள்ள ஃபுல்லா இந்த மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஒர்க் லோட்டஸு. நான் வந்து மேல வந்து ரோசஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அத கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. கட் ஒர்க் லோட்டஸ்ன்னு போட்டுக்கோங்க. நான் இதுவரைக்கும் பிராக்டிஸ் பண்ற எல்லாமே வந்து, நான் ஓனா ரெடி பண்ற பிராக்டிஸ் கோன் தான். இந்த கோன் உங்களுக்கு வேணும் அப்டின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டெய்லியுமே எனக்கு வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமாவே நான் வீடியோ ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டு, கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ் வந்து கட் ஒர்க் லோட்டஸ் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ செகண்டுக்கு சேம் ஃபர்ஸ்ட்டு என்ன அவுட்லைன் குடுத்துருக்கனோ, அதே அவுட்லைன் வந்து ஃபுல்லாவே நான் குடுக்க போறேன். ஸோ நீங்க இந்த மாரி லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. எப்பவுமே சரி ஒரு டிசைன் போட போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க லைட்டா ஃபர்ஸ்ட்டு நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா, ஏதாவது தப்பு இருந்தாலும் அது அழகா வந்து உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு இப்படி எடுத்துட்டீங்கன்னா அழகா வந்துரும். ஸோ எடுத்த உடனே நீங்க ரொம்ப டார்க்கா வரைஞ்சிராதீங்க. ஸோ 3 பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு, கீழ வந்து இந்த மாரி ட்ரையாங்கிள் ஷேப் மாரி 2 சின்னதா வரைஞ்சிட்டு, திலகம் ஷேப்க்குள்ள இந்த ஒய் மாதிரி 2 லைன் வந்து குடுக்க போறீங்க. சேம் கீழயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ உள்ள வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்லாம் உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ. பட் இது வந்து நான் டெய்லியுமே ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்ருக்கேன். அதுவும் ரொம்ப கிளியரா, டீட்டெயிலா
நீங்க அமௌண்ட் பே பண்ணி படிச்சா, இந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் அத விட நான் ரொம்ப டீட்டெயிலா, கிளியரா வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ நான் இப்ப செகண்ட் லோட்டஸும் வரைஞ்சுட்டு, அவுட்டர்ல வந்து சும்மா இந்த மாரி ஃபில் பண்ணிக்கிறேன். அவுட்டர்ல ஒரு லைன் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப தேர்ட் லோட்டஸ் எப்படின்னா, சேம் இந்த மாதிரி திலகம் ஷேப் ட்ரா பண்ணிட்டு, சைடுல கேப் விட்டுட்டு, டாட் வச்சுட்டு இப்படி லைட்டா இழுத்து விடணும். அதாவது பிரஷர குடுத்துட்டே தான் வரணும். பட் ரொம்ப லைட்டான பிரஷர்ல ஒரு லைன் மாதிரி டாட் வச்சுட்டு, அங்கருந்து ஒரு லைன் மாரி இப்படி லைட்டா இழுத்துட்டு வரணும். சேம் ஃபர்ஸ்ட்டு போட்ட பெட்டல்ஸ்க்கு சென்டர்ல இருந்து டாட் வச்சு லைன் மாரி இழுக்கணும். ஸோ இதே மாரி இந்த திலகம் ஷேப்க்கு கீழ ஒரு டாட் வச்சுக்கோங்க. 3 பெட்டல்ஸ் இருக்க மாரி சும்மா டாட் வச்சு லைன் மாரி இழுத்து விட்டுட்டு, கீழ வந்து இந்த வெறும் டாட் மட்டும் நீங்க வச்சு விடலாம். அப்படி இல்லன்னா வைன்ஸ் கூட ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த டாட்ட வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த டாட்ட வந்து லைட்டா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாரி வர மாதிரி சும்மா லைட்டா இப்படி இழுத்து விடுங்க. ஸோ உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப்க்குள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம நெறைய இந்த கிரிட்ஸ் போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கீழ நீங்க டாட்டும் வச்சுக்கலாம், வைன்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த லோட்டஸ்ல நான் வைன்ஸ் வச்சு சொல்றேன். தேன் திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மேல இருக்குல்ல, ஸோ அந்த முக்கோணம்க்கு கீழ டாட் வச்சு இப்படி லைட்டா லைன் மாரி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. டாட் வைக்கிறீங்க. லைட்டான பிரஷர் குடுத்து லைட்டா ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் சென்டர்ல ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கீழ டாட் வச்சுட்டு, நீங்க வைன்ஸ் வந்து குடுக்கலாம். டாட் எப்படி வைக்கணும்? வைன்ஸ் எப்படி போடணும்? இது எல்லாமே டீட்டெயில் வீடியோவா நான் வந்து தனித்தனி கிளாஸஸா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. இப்போ அந்த திலகம் ஷேப் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஒரு வகையான லோட்டஸ். ஒண்ணுமே இல்ல. திலகம் ஷேப் போடுறீங்க. மேல இருந்து கீழ கொஞ்சம் கேப் விட்டு, டாட் வச்சு இப்படி லைட்டான பிரஷர் குடுத்து இழுத்துட்டே வரீங்க. ஸோ டாட் வச்சு லைட்டான பிரஷர் குடுத்து இழுத்துட்டு வரணும். ஸோ சேம் அந்த பெட்டல்ஸ்க்கு சென்டர்ல அடுத்தடுத்த பெட்டல்ஸ் வந்து வரணும். டாட் வச்சு லைட்டான பிரஷர் குடுத்து ஒரு லைன் இழுத்துட்டு இப்படி டாட் வச்சுக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். உள்ள வந்து ஃபில் பண்ணணும். இந்த லோட்டஸ்லாம் நம்ம வந்து கிரிட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 3D லோட்டஸ் எப்படி வரையலாம் அப்படின்றத ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். எப்பவும் போடுற லோட்டஸ ஸ்ட்ரெயிட்டா போடாம இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கோங்க திலகம் ஷேப்ப. ஸோ கிராஸா போட்டுட்டு, நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த அப்பர் கர்வ். ஸோ அந்த அப்பர் கர்வ் நீங்க போட்டு இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் வந்து பக்கத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, இப்போ அந்த பெட்டல்ஸ்க்கு மேல இந்த மாரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி சி வச்சுக்கோங்களேன். அந்த சிய தலைகீழா போட்டு ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து குட்டி குட்டி சர்க்கிள் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் பேசிக் ஃபில்லிங்ஸ்ல எப்படி பார்த்தோமோ, அதே அந்த 2 ரூல்ஸ வச்சு போடுங்க. சென்டர்ல போடணும். எங்க வந்து கால்வாசி போடணுமோ, அந்த இடத்துல அந்த கால்வாசி சர்க்கிள் தான் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ உள்ள ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, அவுட்டர்ல திக் பண்ணிட்டு, இந்த மாதிரி லைட் கர்வ் குடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சைட்ல. இப்போ அந்த திக் லைனுக்கு மேல ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கீழ வந்து இந்த கோபுரம் ஷேப்ப ட்ரா பண்ணிக்கிறேன். பக்கத்துலயும் சேம் அதே மாரி 2 லீஃப் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சுத்தி வந்து நீங்க என்ன பெட்டல்ஸ் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நம்ம இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்க என்ன பெட்டல்ஸ் வேணாலும் ட்ரா பண்ணிக்கோங்க.
ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து ஷேடிங்ஸ் குடுங்க. லோட்டஸ்க்கு வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் குடுங்க. குடுத்துட்டு அந்த ஒரு பெட்டல்ஸ்லேருந்து இப்படி லைட்டா உள்ள கர்வ் மாரி இழுத்துட்டு, கீழ வந்து டாட் வச்சுக்கோங்க. இந்த லீஃபுக்குமே நான் வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, கீழ இருக்குல்ல இந்த கோபுரம் ஷேப்புக்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். ஷேடிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியலன்னா, ஷேடிங்ஸ்க்குன்னே நான் தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். தனி கிளாஸா போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். எந்தெந்த ஷேடிங்ஸ் இம்பார்ட்டன்ட், எப்படி எப்படி போடணும் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாரி ஷேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அவுட்டர்ல திக் பண்ணிக்கோங்க. இந்த 3D லோட்டஸ் இது ஒண்ணு தான் போடணும் அப்படின்னு இல்ல. உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்க இந்த லோட்டஸ வச்சு எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுல்லா நான் திக் பண்ணிக்கிறேன். இந்த லோட்டஸ் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த ஃப்ரீ கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுவரைக்கும் நான் என்ன கிளாஸ்லாம் போடுறேனோ அது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து சும்மா நான் எப்படி வந்து லோட்டஸ் வரைவேன் அப்படின்றத சும்மா நானு வரைஞ்சிட்டு இருக்கேன். அத பார்த்துக்கோங்க. உங்களுக்காக நான் டாட் வச்சு ஈஸி ஸ்டெப்ல சொல்லிக் குடுத்தேன். பட் நான் வந்து அந்த டாட்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே தான் வந்து ட்ரா பண்ணுவேன். இந்த 2 லோட்டஸ்க்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த லோட்டஸ்ல உங்களுக்கு எந்த லோட்டஸ் ஈஸியா இருக்கு அப்படின்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு, உங்களோட ஸ்டைல்ல நீங்க வந்து லோட்டஸ வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். நீங்க ரொம்ப குட்டி குட்டி கர்வா போட்டு இந்த மாரி ரொம்ப பக்கத்து பக்கத்துல போட்டீங்கன்னா, அது ரொம்ப குட்டி லோட்டஸா இப்பதான் லைட்டா மலர்ந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் டாட் தள்ளி வச்சு நீங்க பெருசா கர்வ் போட்டீங்கன்னா, அது கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பர் கர்வ் அப்பர் இப்படி மேல பார்த்த மாதிரி ஒரு கர்வ் போட்டீங்க அப்படின்னா, அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இவ்ளோ தான் வந்து இந்த லோட்டஸு. இது எல்லாமே நானா பிராக்டிஸ் பண்ணி, நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி கண்டுபிடிச்ச டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த கிளாஸ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் மெஹந்தி போடணும்னு ஆசை இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ, அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.